தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கரையை நெருங்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய இடங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு ஆந்திரா, தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகளுக்கு இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்றும் நாளையும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் மழை காரணமாக இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அமைச்சர் KKSS ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தேனி, மதுரை மாவட்டங்களில் தலா 2 பேர் மழை காரணமாக உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகத்தை அடுத்து அச்சிறுப்பாக்கம் அருகே உள்ள ஆத்தூர் சுங்கச்சாவடி, செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் வண்டலூர், பெருங்களத்தூர், தாம்பரம் ஆகிய இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 4 நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை திரும்பும் வாகனங்கள் அணிவகுத்து வருவதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கடலுக்கு சென்ற மீனவர்கள் நாளைக்குள் கரை திரும்புமாறும் அவர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி காவிரி ஆற்றின் உய்யக்கொண்டான் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்படும் ஆபத்து இருந்து வருகிறது. உறையூர் லிங்க நகர், மங்களம் நகர், சுப்பிரமணிய நகர், செல்வா நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரி நிரம்பியதால் எந்த நேரத்திலும் உபரிநீர் திறக்கப்பட உள்ளது. இதனால் கிளியாற்று கரையோரம் உள்ள 21 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏரியின் முழு கொள்ளளவான 23.3 அடி அளவுக்கு நீர் நிரம்பியிருக்கிறது. ஏரிக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் கிளியாற்றில் எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் திறந்துவிட வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் வெள்ளமென ஓடுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் போலீசார் எச்சரித்தனர். வீடூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் சங்கராபரணி ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீர் வெள்ளமென வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் செங்கல்பட்டு, மதுராந்தகம், சிங்கப்பெருமாள் கோவில், தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மீனம்பாக்கம், சோழிங்கநல்லூர், கோவளம் ஆகிய பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கோவளம் சுற்றியுள்ள பகுதிகளில் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்.
நாகை அருகே கனமழையால் 1000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா பயிர்கள் நீரில் முழுகி அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கருவேலங்கடை, செட்டிச்சேரி, மேலச்செட்டிச்சேரி தாழ்வான பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் முழுகின. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான படகுகளும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கடலூர் மாவட்ட மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் ஏற்கனவே கடலில் உள்ள தங்கக்கடல் படகுகள் அருகே உள்ள துறைமுகம், மீன்பிடி இறங்கு தளங்களுக்கு மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்ப அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏனாதி, மேல்பாக்கம், தலையாறை, பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மழைநீரை அகற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எளாவூர் பகுதியில் விளை நிலங்களில் மழை வெள்ளம் புகுந்ததால் வாழை மரங்கள் சாய்ந்தன. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 80,000 ஏக்கர் பரப்பளவிலான தாளடி மற்றும் சம்பா நெற்பயிர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளது. அரசு விவசாயத்திற்கான எந்தவித முன்னேற்பாடுகளையும் செய்யாததே காரணம் என்று திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகளின் விவசாய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. சென்னை புறநகர் ரயில் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து ரயில் நிலையங்களும் சீரமைக்கப்பட்டுள்ளதால் ரயில்கள் வழக்கம் போல இயங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அரசு விடுமுறை நாட்களில் மெட்ரோ ரயில் காலை 7 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயக்கப்படும் நிலையில் கனமழையால் பொதுமக்களுக்கு உதவிடும் வகையில் இன்று காலை 5:30 மணி முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக மதுரை மாவட்டத்தில் நிலக்கடலை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அலங்காநல்லூர், பாலமேடு, ஆதனூர், சேந்தமங்கலம், மரவப்பட்டி, ராஜக்காப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நிலக்கடலை பயிரிட்டுள்ளனர். தொடர் மழையால் ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட்டு நிலக்கடலை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டை மண்ணப்பன் தெரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், இளைய முதலி தெரு உள்ளிட்ட பகுதியில் கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, ஆவடி, வில்லிவாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் மழை நீடித்து வருவதால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்து தீவுகள் போன்று காட்சியளிக்கின்றன. தொடர் மழையால் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து வினாடிக்கு 8000 கனஅடி நீர் உபரி நீராக திறக்கப்பட்டுள்ளது. கீழ்பவானி வாய்க்காலில் 1500 கனஅடியும், பவானி ஆற்றில் 6500 கன அடியும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோர பகுதிகளான சத்தியமங்கலம், பவானிசாகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை வேளச்சேரியில் மழை வெள்ளத்தால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த ஒரு கர்ப்பிணி பெண்ணை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனியில் வெள்ளம் சூழ்ந்ததால் வெளியே வர இயலாமல் தவித்த 9 மாத கர்ப்பிணியான ஜெயந்தி என்பவரை படகு மூலம் காவல்துறையினர் மீட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியில் உள்ள தெங்கு மராட்டா நதியில், மங்களம் அருகே வனப்பகுதியில் உள்ள தெங்கு மராட்டா நதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தில் வாகனங்கள் சிக்கின. அங்குள்ள கிராம மக்கள் உதவியுடன் வாகனங்கள் மீட்கப்பட்டன. வெள்ளம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் வாகனங்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
சென்னையை அடுத்த எண்ணூர் சத்தியமூர்த்தி நகரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்த நிலையில் மாநகராட்சி இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே செல்ல வழியில்லாமல் தவிப்பதாகவும் மழைநீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புழல் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதால் மணலி SRF சாலை வழியாக மணலி பேருந்து நிலையம், மார்க்கெட், சின்ன சேக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையில் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் மணலி அருகே உள்ள முல்லைவாயில் தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. மேற்கு மாம்பழத்தில் தேவநாதன் காலனி, எள்ளையம்மன் கோவில் தெரு, KR கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. நேற்று மாலை முதல் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக 3000 நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் 1500 விசைப்படகு மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இதனால் மீனவர்களுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதில் இருந்து தொடர்ந்து மழை பெய்து வருவதுடன் பலத்த காற்றும் வீசி வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் விடிய விடிய பலத்த மழை பெய்து வருவதால் விழுப்புரம் பேருந்து நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் விழுப்புரத்தில் உள்ள புதிய பேருந்து நிலையம் குளம் போல காட்சியளித்து வருகிறது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இரண்டாவது நாளாக சென்னையில் மழை பாதித்த பகுதியில் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். வெள்ளம் பாதித்த வடசென்னை பகுதிக்குட்பட்ட துறைமுகம் சட்டமன்ற தொகுதி கல்யாணபுரம் பகுதியில் உள்ள கால்வாயில் மாநகராட்சி ஊழியர்கள் வெள்ளத்தை அப்புறப்படுத்தும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்லாவரம், செம்பாக்கம், பம்மல், பெருங்களத்தூர், பீர்க்கன்கரணை, சிட்லப்பாக்கம், திருநீர்மலை, மாடம்பாக்கம் ஆகிய பகுதிகளுக்கு மழை வெள்ள முன்னெச்சரிக்கை பணிகள், மீட்புப் பணிகள், மீட்கப்படும் பொதுமக்களை தங்க வைக்க முகாம் தயார்படுத்துவது என்று பல்வேறு பணிகளை மேற்கொள்ள 8 அதிகாரிகளை நியமித்து அதற்கான உத்தரவை தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் லட்சுமணன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் தாழ்வான இடங்களான ரெயின்போ நகர், திருவள்ளுவர் நகர், காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தண்ணீரை மின் மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணிகளை பொதுப்பணித்துறையினர் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். செயல்படாமல் உள்ள சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் ரேடாரை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சருக்கு சு. வெங்கடேசன் MP கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில், உதிரி பாகங்களுக்கான பணி ஆணை தற்போதுதான் கொடுக்கப்பட்டுள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது என்றும், இது 8 கோடி தமிழ் மக்களின் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது என்பதை நினைவில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக செல்ல உள்ளதாக பாரதிய கிசான் சங்கம் தெரிவித்திருக்கிறது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி டெல்லி எல்லையில் விவசாயிகள் தொடங்கிய போராட்டம் வரும் 26ஆம் தேதியன்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு வழக்கை டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 75 பேரில் 27 பேருக்கு சம்மன் அனுப்பியதில் 23 பேர் மதுரை கோர்ட்டில் நேரில் ஆஜரானதை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
தமிழகத்தில் உள்ள மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் தமிழை பயிற்று மொழியாக்க இயலாது. மத்திய அரசின் கல்வி நிறுவனங்களில் அந்தந்த மாநில மொழிகளை பயிற்று மொழியாக்க இயலாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெண் IPS அதிகாரி பாலியல் புகாரில் சிறப்பு DGP மற்றும் SP ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்ட நிலையில் வழக்கின் விசாரணைக்காக 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தனர். குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்த நீதிபதி கோபிநாதன் வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் கந்த சஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை நடைபெறவுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. சூரசம்ஹார விழாவினை முன்னிட்டு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் நாளை உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. கந்த சஷ்டி திருவிழாவின் 4ஆம் நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சொக்கநாத சுவாமி கோவிலில் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. கோவில் மணிமண்டபத்தில் வெட்டிவேர் மாலை சாத்தி சிறப்பு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 190 சவரன் தங்க நகைகள், 8 கிலோ வெள்ளிப் பொருட்கள் உள்ளிட்ட 75,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். பெரக்கம்பி கிராமத்தைச் சேர்ந்தவர் லதா என்பவர் அளித்த புகாரின் பேரில் 4 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வருவதாக திருச்சி சரக DIG சரவண கார்த்தி தெரிவித்துள்ளார். கேரளாவில் கடந்த 120 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரே மாதத்தில் அதிகபட்ச மழை கடந்த அக்டோபரில் பதிவாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி கேரளாவில் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் 589.9 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 120 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரே மாதத்தில் பெய்த அதிகபட்ச மழை என கூறப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்றின் மாசின் அளவு தொடர்ந்து 3வது நாளாக தீவிரமான அளவில் பதிவாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையையொட்டி பொதுமக்கள் தடையை மீறி பட்டாசு வெடித்ததால் கடந்த 3 நாட்களாக காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. காற்று மாசின் அளவு 400க்கும் மேல் பதிவாகியுள்ளது. இதனால் பல்வேறு பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு புகைமூட்டம் நிலவியது. கர்நாடகத்தில் 20 மாதங்களுக்கு பிறகு LKG, UKG வகுப்புகளை உள்ளடக்கிய மழலையர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டன. மழலையர் வகுப்பு பயிலும் குழந்தைகளுக்கு மதியம் வரை மட்டுமே வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும், கட்டாயம் குழந்தைகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் கர்நாடக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. நாட்டையே உலுக்கி எடுத்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனையொட்டி பிளாக் டே இந்தியன் எக்கானமி என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகியது. பண மதிப்பிழப்பால் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், கட்டுமானத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் கடும் பின்னடைவை சந்தித்தன. இந்த தினம் இந்திய பொருளாதாரத்தின் கருப்பு தினம் என்று ட்விட்டரில் கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன. லக்கிம்பூர் வன்முறை தொடர்பான விசாரணையை உத்தரப்பிரதேச காவல்துறை தாமதமாக மேற்கொள்கிறது என்று உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேச அரசு இதுவரை கொடுத்துள்ள விசாரணை அறிக்கையில் எதுவுமே இல்லை என்றும், குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அலைபேசி கூட இதுவரை போலீஸ் பறிமுதல் செய்ததாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் அப்போது தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சக வீரர் சுட்டதில் CRPF போலீசார் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதற்காக
சுக்மா மாவட்டம் லிங்கம்பள்ளி என்ற இடத்தில் துணை ராணுவ படை முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் இன்று அதிகாலை பணியில் இருந்த வீரர் ஒருவர் தனது AK-47 ரக துப்பாக்கியை எடுத்து அங்கிருந்த சக வீரர்களை நோக்கி சரமாரியாக சுட்டார்.